Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டை கட்லெட். நம்ம எப்பவுமே நார்மலா உருளைக்கிழங்கு வச்சு தான் கட்லெட் செய்வோம். இதை உருளைக்கிழங்கும் முட்டையும் சேர்த்து நம்ம செய்ய போறோம். இந்த கட்லெட் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நம்ம பசங்களுக்கு ஈவினிங்ல ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுத்தனா முட்டையும் நல்ல ஹெல்த்தியான ஒன்று, பொட்டேட்டோவும் அதே மாதிரி நல்ல ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். 3 முட்டையை வேக வச்சு நல்லா உரித்து எடுத்திருக்கேன். பச்சை முட்டை 1 எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் நம்ம அதை பெரட்டி போட்டு பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 உருளைக்கிழங்கு நல்லா தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு மசிஞ்சு வந்துடும். அதனால தான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட மேஷர் இருந்ததுன்னா நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இல்லைனாலும் கரண்டி வச்சு கூட நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக நீங்கள் மசிச்சிங்கன்னா தான் நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா ஐட்டம் உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், வெறுமிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மசாலா பவுடரும் சேர்த்தாச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. அப்போ தான் சில நேரத்தில் சின்ன கட்டிகள் இருந்தால் கூட அது நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கட்லெட்டோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சிருந்த முட்டையை ஒரு முட்டையை எடுத்து இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. முட்டையை உள்ளே வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது. நல்லா கையில் வச்சு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. நம்ம வடைலாம் தட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நடுவில் அந்த முட்டையை வச்சுட்டு ஃபுல்லாக அதை கவர் பண்ணி நல்லா மூடி விட்டுருங்க. ஒரு பக்கமும் முட்டை தெரியக்கூடாது. ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா மூடி நல்லா உருட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டுருங்க. இது ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு, சாரி. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லா மாவும் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருட்டி எடுத்துகிட்டு அந்த ஒரு முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா அடிச்சுக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா போட்டு எடுத்துருங்க. நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை நீங்கள் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். இப்போ 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு டீப் ஃப்ரை தேவையில்லை, நம்ம ஷாலோ ஃப்ரையை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா இது நல்லா அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா செட் ஆகி வரும். நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அது நல்லா கெட்டியாக வந்துடும். அதனால தான் வைக்கிறோம். நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்து தான் இருக்குது, முட்டையும் வெந்து தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லாவே வெந்து வரும். எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் போட்டுட்டு எடுத்துருங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும், எப்போவுமே நம்ம கட்லெட் அப்படி தானே இருக்கும், அந்த மாதிரி இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதோட இதை டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு யம்மியாக சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.